சின்ன வயதில் இருக்கிற ஐடி செக்டர்ஸில் வந்து சடன் ஹார்ட் அட்டாக்கு, 35 வயசில் ஹார்ட் அட்டாக், ஒரு காலத்தில் 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வருவதே குறைவுன்ற காலத்தில் இந்த காலத்தில் பலருக்கும் எதிர்நோக்கிற வைக்கும் சடன் கார்டியக் அரெஸ்ட் 35 வயசு ஆணுக்கு. ஏன் இவை அதிகரித்து வருகிறது? மன அழுத்தம், கவலை, கஷ்டம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான பல விதமான பிரச்சனைகள் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்க தேவைப்படுகிறது. ஒரு 5 வருட ஆய்வுகளுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது உடல் மன ஆரோக்கியத்தில் யார் சிறப்பாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக மனதில் சந்தோஷத்தோடு இருக்கவங்க தான் இதில் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க, நோய்கள் வராத நிலையில் இருக்காங்க, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க. மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று பெண்கள், ஆண்கள் இவர்கள் அனைவருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சந்தோஷம். மனதில் சந்தோஷமாக இருக்கிறது எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே வந்து மனதில் எதிர்நோக்கிற ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த மன ரீதியான ஒரு உணர்வுகள், இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது உடல் நிலையில் பாதிப்பை எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணுகிறது, எவ்வளோ தூரம் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்று ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற நிறைய டேட்டா பார்த்திங்கன்னா, சின்ன வயதில் இருக்கிற ஐடி செக்டர்ஸில் வந்து சடன் ஹார்ட் அட்டாக்கு, 35 வயசில் ஹார்ட் அட்டாக், ஒரு காலத்தில் 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வருவதே குறைவுன்ற காலத்தில் இந்த காலத்தில் பலருக்கும் எதிர்நோக்கிற வைக்கும் சடன் கார்டியக் அரெஸ்ட் 35 வயசு ஆணுக்கு, ஒரு 40 வயசு பெண்ணுக்கு, இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலைகளில் ஏன் இவை அதிகரித்து வருகிறது? அழுத்தம், மன அழுத்தம், கவலை, கஷ்டம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான பல விதமான பிரச்சனைகள் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்க தேவைப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு தம்பதியினரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த மன அழுத்தம் எந்த வகையில் உடல் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகள் உருவாக்குறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மன சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பாசிட்டிவான எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத பல ஆய்வுகள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1905ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஸ்டடி பண்ணாங்க. அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்து அவங்களுக்கெல்லாம் மனசில் சந்தோஷமாக இருக்கிறவங்க, ஹாப்பியாக இருக்கிறவங்க, டெய்லி ஒரு 15 to 20 டைம்ஸ் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க, மனதில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோட பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்காங்க. அந்த மக்களை கிட்டத்தட்ட 5 வருட காலம் அவங்களுக்கு ஒரு ஆய்வுகள் பண்ணி 5 வருடத்துக்கு அப்புறம் அவங்க எல்லோரும் ஒரு 30-35 இயர்ஸ் உள்ள ஆண் பெண்கள். அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது இவர்களுக்கான ரத்த அழுத்தம், ஹார்ட் ப்ராப்ளம் இவை அனைத்தும் இதே குரூப்பில் சாதாரணமாக மன அழுத்தத்தோடு இருந்தவங்க இல்லை ஒரு கவலையோடு இருந்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப 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 குறைவாக இருக்குது. இது வந்து ஒரு 2005 பண்ண ஒரு ஸ்டடி. திரும்ப 2009 ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களே, அதாவது ஆல்ரெடி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரத்த அழுத்தத்துக்காக மாத்திரை சாப்பிட்றவங்க, அந்த சிகிச்சை முறையில் இருக்கிற ஒரு குரூப் மக்களை எடுத்து அவங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்கிற ஒரு சில குரூப் அவங்கள பிரித்து எடுத்து, ஒரு சிலர் வந்து இது ஒரு மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் திங்கிங்கு, ஸ்ட்ரெஸ், ஒரு கவலை, ஒரு மன சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, எதையும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளாத விஷயம் அப்படின்ற 2 குரூப்பாக வச்சு இவங்கள வந்து ஒரு 5 வருட முடிவில் இவங்களோட இருதய நோயோட பாதிப்பு எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது, எவ்வளோ தூரம் இவங்க ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்றதுக்கான ஆய்வு முறைகள் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக, ரொம்ப ஆச்சரியமாக, இந்த நோய் பாதிப்புப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட மனதில் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் தாக்கத்தின் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஏற்கனவே நோய் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது இந்த நோயின் பாதிப்பும் இந்த ரத்த அழுத்தத்தோட காம்ப்ளிகேஷன்ஸும் ரொம்ப குறைவாக இருக்கிறது தான் இவங்க கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான கண்டுபிடிப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து 2010 இன்னொரு ஆய்வு பண்ணாங்க, ஒரு பெரிய ஆய்வு பண்ணாங்க. கனடாவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புளில் அவங்களுக்குள்ள மன அழுத்தமும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறவர்களே சந்தோஷத்தோடு இருக்கிறவங்க, ஒரு மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கவங்க, இவங்கள வந்து ஒரு ஆய்வு நடத்தி இவங்களுடைய குடும்பங்களில் கோபம் இந்த மாதிரிலாம் வரவங்க ஒரு குரூப்பு, ரொம்ப சாந்தம், அமைதி, ரொம்ப ஒரு சந்தோஷம், பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க, இவங்க இருவரையும் ஒரு 5 வருட ஆய்வுகளுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது உடல் மன ஆரோக்கியத்தில் யார் சிறப்பாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக மனதில் சந்தோஷத்தோடு இருக்கவங்க தான் இதில் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க, நோய்கள் வராத நிலையில் இருக்காங்க, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மன அமைதி, அதாவது மன சந்தோஷம், மனதில் இருக்கிற மகிழ்ச்சி இவை அனைத்துமே ஹார்ட் ரேட், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 பீட்ஸ் ஹார்ட் ரேட் வந்து அவங்களோட உங்களுக்கு கம்மியாக இருக்குது.
அது தவிர ரத்த அழுத்தம் இவங்களுக்குலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் எல்லோரும் ஒரே மாதிரி மாத்திரை சாப்பிட்டாங்க, ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, ஒரே டாக்டர் பார்த்தாங்க, ஒரே மாதிரி ஹைட் வெயிட் எல்லோரும் அந்த மாதிரி அவங்க கான்ஃபிகர் பண்ணி பார்க்கும்போது இந்த மனசில் சந்தோஷமாக இருக்கவங்களோட ரத்த அழுத்தம் எப்போயுமே ஒரு கிரிட்டிக்கல் லெவலுக்கு மேலே போகவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு நிறைய நேரத்தில் அது ரொம்ப சிவியராகி ஒரு கிரிட்டிக்கல் லெவலுக்கு போய் அதுக்கான விஷயங்கள் மாற்றங்களோடு இருப்பது தான் ஒரு முக்கியமான அந்த ரிசர்ச்சோட ஃபைண்டிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக மன மகிழ்ச்சி, அதாவது சந்தோஷம், இவை உங்களுடைய இருதயத்துக்கு பலனை கொடுக்கறது, ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது, பல நோய் தாக்கங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறது. ஸோ கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கிறது மிக முக்கியமான விஷயம். இதை மனசு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக மனதில் சந்தோஷமாக இருக்கிறவங்களுடைய உடல் எதிர்ப்பு சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம், இதுவே ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கிறது தான் அடுத்த விஷயம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல ஸ்டடி பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டடியில் 2008 ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பாசிட்டிவ் இம்யூனிட்டி வருவதற்கு ஒரு டெஸ்ட்டே எடுத்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் கொடுத்தாங்க. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் 350 பேருக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இமோஷன்ஸ், என்னென்னலாம் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் வருது, அவங்களுக்கு வந்து மன டென்ஷன், அவங்களுடைய ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது, இல்லை எப்போ பார்த்தாலும் எனக்கு சோர்வாக இருந்துச்சு, ரொம்ப கவலையாக இருந்தது, ரொம்ப அழுக வந்தது, இதை எதிர்நோக்கிற ஒரு மனக்கவலை, இந்த மாதிரியான பல இமோஷன் ஸ்கோரிங் சிஸ்டம் வைத்து அவங்க இந்த வேக்சினோட 2 டோசஸ் முடித்த பிறகு 3 மாதம் கழித்து அவங்களுடைய இம்யூனிட்டி லெவலை அசஸ் பண்ணாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் சொல்லுவோம், நம்ம ஒரு இப்போ ஆன்டிஜென் கொடுத்தா ஆன்டிபாடிஸ் நம்ம பாடி ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் லெவலை மெஷர் பண்ணும் பொழுது யார் மனதளவில் ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோடு இருந்தாங்களோ அவங்களோட இம்யூன் சிஸ்டமில் உள்ள ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப ஆக்டிவேட் ஆகி நிறைய ஆன்டிபாடிஸ் உருவாயிருந்தது. ஆனால் அதுவே அந்த மன சோர்வோடையும் சோகத்தோடு இருக்கிறவங்களோட இம்யூனிட்டி அவ்வளோ கூடவே இல்லை. இது தவிர இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் எடுத்து காமன் கோல்டு, இந்த கோல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதாவது சளி இருமல் வர கோல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த எக்ஸ்போஸ் பண்ணி இவங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த இதோட இம்யூனிட்டி வருது, எவ்வளோ தூரம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வருது, எத்தனை பேருக்கு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றத பார்த்தா மன மகிழ்ச்சியாக இருந்தவங்க, சந்தோஷமாக இருந்தவங்க நிறைய பேருக்கு இந்த காமன் கோல்டு வரவே இல்லை. ஆனால் இதே பயந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கவலையோட, எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வோடு இருக்கிற, ரொம்ப சோகமாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த காமன் கோல்டு ஈஸியாக வந்துருச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வோடு இருக்கவங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்தோடு இருக்கவங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிவிட்டு நெகட்டிவ் திங்கிங்காக இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான ஆய்வுகளின் வெளிப்பாடு. ஸோ கண்டிப்பாக மன மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுடைய எதிர்ப்பு சக்தி, உடலில் உள்ள ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் ஆகுது. அதுதான் நம்ம பார்த்தோம். கோவிட் டைமில் நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம், யார் இதை நினச்சி ரொம்ப பயந்தாங்க அவங்களுக்கு தான் நோய் தாக்கம் ரொம்ப சிவியராக வந்தது. ஆனால் இதுவே வந்து ஒரு தைரியத்தோடு எதிர்நோக்கி சந்தோஷத்தோடு எதிர்நோக்கிற பலருக்கும் இந்த நோயின் பாதிப்பும் இதனால் வந்த உடல்நிலை சீர்கேடும் குறைவாக இருந்தது தான் பல ஆய்வுகள் கோவிட் டைமில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். ஸோ மன அமைதி, மன இன்பம், சந்தோஷம் கண்டிப்பாக உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். 3வது, மன அழுத்தத்தையும் இந்த சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நல்ல முறையில் ஊக்கத்தை கொடுக்குறது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி மன சந்தோஷம் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் எதிர்நோக்கும் போது இந்த மாதிரியான எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸு, சந்தோஷமாக இருக்கவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் பாதிப்பு வருகிறது, அதே சமயத்தில் அந்த மன அழுத்தத்தோடையும் கவலையோடு இருக்கிறவங்க, சந்தோஷம் இல்லாதவருக்கும் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸில் புவராக இருக்குன்றத பல ஆய்வுகள், சில ரிசர்ச் பேப்பர்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதன் தொடர்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு பல நேரங்களில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷன்ஸில் இந்த மன சந்தோஷத்தோட கிட்டத்தட்ட 30 இமோஷன்ஸ் சொல்கிறாங்க. இந்த 30 இமோஷன்ஸ்னால் ஒரு சிரிச்ச முகமோடு இருப்பது, அன்பாக பேசுவது, கோபப்படாமல் இருப்பது, ஒரு கடிந்து கொள்ளாமல் இருக்கிறது, பல நேரங்களில் ஒரு நெகட்டிவ் பேசாமல் இருப்பது, அதிர்ந்து, இந்த மாதிரியான பலவிதமான நெகட்டிவ் இமோஷன்ஸ், ஒரு பக்கம் பாசிட்டிவ் இமோஷன்ஸ், இந்த மாதிரியான 30 வகையான சந்தோஷமான இமோஷன்ஸ் எதிர்நோக்கிறவர்களுக்கும் அதை எதிர்நோக்காத மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு பரிசோதனையில் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுற இந்த குரூப் ஆஃப் பீப்புளில் யார் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்களோட கார்டிசால் லெவல் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா அந்த கார்டிசால்ங்கிறது தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இப்போ நம்மளோட பாடியோட ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு மன அழுத்தத்துக்கோ ஒரு டென்ஷனுக்கோ வரும்போது நமக்கு அந்த பிரச்சனைக்கு எதிர்நோக்கிறதுக்கு கார்டிசால் நம்ம உடம்புல சில ஹார்மோன்ஸ் வரும். இதுதான் வந்து நம்ம இப்போ திடீர்னு ஒரு புலி வருது அப்படின்னா நம்ம ஓடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா
ஓட்டமே என்னன்னு தெரியாதவங்க கூட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க அந்த கார்டிசால் லெவல் அதிகமாகும், அவங்களுக்கு அது வந்து ட்ரிகர் கொடுக்கும். அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த அந்த ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக வரும். ஓடணும், தப்பிக்கணும், உயிர் பிழைக்கணும் அப்படின்ற எண்ணங்களோட அந்த மன அழுத்தம் கொடுக்கறதோட அந்த ரெஸ்பான்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த கார்டிசால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்ஸ்லேயும் அதிகமாகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கிறவங்க மனதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருந்தது அந்த ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணாலும் கூட. ஆனால் இதே அந்த ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்ஸில் ஒர்க் பண்ணுற ரொம்ப சோகமானவங்களுக்கு இது வந்து ரொம்ப 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 அதிகரித்து வந்தது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணாங்க. இந்த சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸே எடுத்து இவங்களை வந்து ஒரு சத்தம் இல்லாத ஒரு சேம்பரில் விட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வியெலாம் கேட்டு அவங்க ப்ரொஃபஸர்ஸ் இந்த பார்க்குறாங்க, இந்த கேள்விக்கு அவங்க பதில் இதை கரெக்டாக சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க எக்ஸாமில் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பயமுறுத்துகிற சில விஷயங்களெல்லாம் சொல்லி அந்த நேரத்தில் அவங்களோட ஹார்ட் ரேட்டு, அவங்களோட ஹார்ட் பீட்டு, அவங்களோட மைண்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்றது சில ரெக்கார்டிங்ஸ் பார்க்கும்பொழுது யார் சந்தோஷமான மனநிலையோடு இருக்கிறவங்க இந்த மாதிரியான பரிசோதனை முறைகளை எதிர்நோக்கும்போது மன அமைதியாக இருக்கிறவங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க இதனை ரொம்ப அருமையாக ஃபேஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ரேட் அதிகமாகலை, அவங்களோட இசிஜி சேஞ்சஸ் இருந்தால் கூட அது ரெக்கவர் ஆச்சு ஃபாஸ்ட்டாக. ஆனால் இதுவே வந்து ரொம்ப சோகத்தோடையும் ரொம்ப ஒரு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்கிறவங்களோட ஹார்ட் ரேட்டு, இசிஜி இது எல்லாமே பிக்கப் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ இந்த வகையில் சில உடல் ரீதியான மாற்றங்களை அருமையாக எப்படி ஒரு சந்தோஷமான இருக்கிறவங்க எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எப்படி அதை எதிர்நோக்குறாங்கன்றதுக்கு பலவித ஆய்வுகளும் இந்த விஷயத்தைங்களை தெளிவாக சொல்லியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பொதுவாக மனசு சந்தோஷமாக இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மனசு சந்தோஷம் இல்லாத எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நடக்க முடியல, மூச்சு வாங்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வகையில் மன அமைதியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வலிகள் வந்தாலும் அது சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க. இது பரவாயில்ல, ஐ வில் ஃபேஸ் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு தைரியத்தோடு இருப்பாங்க. ஸோ இதனையும் பல ஆய்வுகள் பலவிதமான கொஷினர்ஸ் மூலமாக அவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள், வலிகள் மற்றும் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் அவங்களோட ஸ்கோரிங் சிஸ்டம் வருகிறதுன்றதை ஒரு சில ஸ்கோரிங் சிஸ்டம் பார்க்கும் பொழுது மனதில் சந்தோஷமாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான உடல் உபாதைகள் சொல்வதை ரொம்ப குறைவாக கருத்தில் கொண்டிருக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான ஆய்வின் முடிவு. ஸோ மன மகிழ்ச்சியாக இருந்தால் சில நேரம் நோய்வாய்ப்பட்டவங்க கூட அந்த நோயிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மன அமைதியும் சந்தோஷமும் அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு அதையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறையாக அமைகிறது. அதுக்கு நம்ம முக்கியமான உதாரணமே நம்மளோட கோவிட் தான். கோவிடில் பாதிக்கப்பட்டவங்கள மன பயத்தோடு இருந்தவங்க நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனால் இதே மன தைரியத்தோடு எதிர்நோக்கிறவங்க நிறைய பேர் சிவியரான வென்டிலேட்டருக்கு போய் கூட அவங்க பிழைச்சி வந்தாங்க அப்படிங்கிறது தான் பல ஆய்வுகள் முடிவுகள் சொல்கிறது. ஸோ அந்த வகையில் நோய்களுக்கு கூட மன அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த நோயை எதிர்க்கும் முறை, நோயிலேருந்து வெளிப்படுற முறை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான் முக்கியமான கருத்துக்கள் சொல்கிறது. இவை தவிர இன்றும் பல நோய்கள், அதாவது குறிப்பாக கேன்சர், இன்னும் இந்த பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர்ஸில் ஒரு பெரிய ஆய்வு நடத்தின போது யார் ரொம்ப சந்தோஷமாகவும் பாசிட்டிவ் திங்கிங்காக இருந்தாங்களோ அவங்களாம் கம்ப்ளீட்டாக பிரஸ்ட் கேன்சர்லேருந்து க்யூர் ஆகி வந்தாங்க. அதே மாதிரி தான் கிட்னி ப்ராப்ளம், டயபெட்டிஸ், எய்ட்ஸ் இதில் இறக்குறவங்க, ஒரு எய்ட்ஸ்னாலேயும் இல்லை டயபெட்டிஸ்னாலேயும் இல்லை ஹார்ட் டிசீஸ்னாலேயும் இறந்து போகிறவங்க எண்ணிக்கைகள் பார்க்கும்பொழுது யார் அந்த மன அமைதியோட சந்தோஷத்தோட ஒரு நல்ல மகிழ்ச்சியோடு இருந்தாங்களோ இந்த நோய் தாக்கப்பட்டவங்க அவங்க இந்த நோயிலிருந்து மீண்டு வருவது, இந்த நோயில் மடிவதுங்கிறதுக்கு ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் அதுவே ரொம்ப பயத்தோட கவலையோட எப்பொழுதுமே ஒரு டிப்ரெஷனோடு இருக்கிறவர்களுக்கு இந்த நோய்வாய்ப்படும் பொழுது விரைவாக அந்த நோயின் தாக்கம் அவர்களை மடிய வச்சதுன்றதான் முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக மன மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்நாளை அதிகரிக்கிறது. இன்றும் ஒரு லண்டனில் ஒரு பெரிய ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடியில் கிட்டத்தட்ட 2010 கிட்டத்தட்ட 65லேருந்து 79 வயதுக்கு வரைக்கும் வாழ்ந்த வயதானவர்களிடம் நல்ல நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுகிறவர்களுடைய முந்தைய ஹிஸ்ட்ரி கேட்கும் பொழுது யார் மனதில் ரொம்ப சந்தோஷத்தோட பாசிட்டிவ் திங்கிங்கோட மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டு வந்தாங்களோ அவர்களுடைய வாழ்நாள் எந்த பலகீனம் இல்லாமல் எந்தவித நோய் தாக்கமும் குறைவாக, நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வருகிற திறனோடு நல்ல ஆரோக்கியமாக அதிக நாள் வாழ்ந்தாங்க என்பது அந்த ஆய்வின் முடிவுரையாக அமைகிறது. வெரஸ் இதுவே மன கவலையோடு எப்பொழுதும் கவலைப்பட்டுட்டு எப்பயுமே டிப்ரெஷனாக இருக்கிறவங்க வாழ்ந்த வயதின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக மன மகிழ்ச்சி உங்கள் வாழ்நாளையும் அதிகரிக்கிறது. ஸோ மன மகிழ்ச்சியாக இருப்பது உடலுக்கு நல்லது,
மனதுக்கு நல்லது மட்டுமல்ல, உடலுக்கும் நல்லது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, ஹார்ட்டை கரெக்ட் பண்ணுறது, மற்றும் உங்களுடைய உடல் ரீதியான எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுகிறது. நோய்வாய்ப்பட்டவங்களை கூட பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிமுறையாக அமைகிறது. பல நேரங்களில் உங்களுடைய எந்தவித நோய் தாக்கம் வந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு உங்கள் மன மகிழ்ச்சியும் தைரியமுமே ஒரு முக்கியமான வழிமுறையாக இருக்கிறது. ஸோ இன்றிலிருந்து நீங்கள் அனைவரும் பாசிட்டிவான, மன மகிழ்ச்சியான, சந்தோஷமான உணர்வுகளை டெய்லி ஒரு முயற்சி எடுத்து அதை செய்யுங்க. எப்போயும் சரிங்க, சந்தோஷமாக இருங்க. எந்த விஷயத்தையும் நெகட்டிவாக பேசி பேசி கவலைப்படாதீங்க. மனக்குழப்பத்தை இல்லாமல் சந்தோஷமாக எல்லாருடன் சிரித்து பேசுங்க, பழகுங்க. தேவையில்லாத நெகட்டிவ் திங்கிங்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸை மனதில் எடுத்துக்கொள்ளாமல் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருங்க. நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வீங்க. நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை SMS மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும்.